வணக்கம். 2016 அக்டோபர் மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்ற கிரக சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகுவும், 4ஆம் இடத்திலே குருவும், 6ஆம் இடத்திலே சனியும், 9ஆம் இடத்திலே கேதுவும் சஞ்சாரம் செய்வது ஓரளவு சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். 3ஆம் இடம் என்பது இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் என்ற ஜோட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இக்காலங்களிலே. அதோடு புதிய விஷயங்களை கற்பதிலும் புதிய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதிலும் உங்களுக்கு இக்காலம் சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். அந்த இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 3ஆம் இடம் அடிக்கடி இடமாற்றத்தையும் அடிக்கடி ஜானி செய்வதையும் குறிக்கிறதால் இந்த மாதம் நீங்கள் அடிக்கடி ஜானி செய்ய வேண்டிய சிறு சிறு பயணங்கள் இக்காலங்களிலே உங்களுக்கு அமையும். 4ஆம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது வேலையிலே சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். 4ஆம் இடம் என்பது திருப்தியற்ற வேலையை குறிக்கும். எனவே தேவையில்லாமல் உங்கள் வேலையில் அடிக்கடி லீவு போடுவதோ வேலையில் திருப்தி இல்லாமல் செய்வதோ கூடாது. மேலும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். 6ஆம் இடம் உங்களுக்கு வேலையை மட்டுமல்லாமல் நீங்கள் வேலையில் முன்னேற்றத்தையும் உத்தியோக உயர்வையும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வையும் கொடுக்கும். மேலும் சனி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இக்காலங்களில் எதிர்பாராத தனவரவும் பணவரவும் ஏற்படும். 8ஆம் இடம் என்பது ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி அல்லது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அல்லது முன்னோருடைய சொத்து, மனைவி அல்லது கணவன் மூலமாக கிடைக்கக்கூடிய தனவரவை பணவரவை சொல்லுவதாகும். அதே சமயத்தில் 8ஆம் இடம் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுதான் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவதற்கான சரியான காலமும் இதுவாகும். அதோடு 8 6ஓடு தொடர்பு கொண்டால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், வட்டி கட்ட வேண்டிய காலங்களும் இம்மாதங்களிலே ஏற்படும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலத்தை குறிக்கும். இக்காலங்களிலே நீங்கள் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை செல்வதற்கு சரியான தருணம் இதுவாகும். மேலும் குரு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இடங்கடம் வாங்குவதற்கான ஒரு யோகம், வீடு கட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பம், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது காதல் விஷயங்கள் சற்று சுமாராகவே இருந்து வரும். அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி சனி 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது டைவர்ஸ் அப்ளை பண்ணியவர்களுக்கு இம்மாதம் டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த மாதத்தில் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் குரு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் உருவாக்குவதால் எதிலுமே சற்று நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுதல் வேண்டும். அத்துடன் 3ஆம் இடத்து ராகு எதிர்பாராத தனவரவையும் பணவரவையும் குறிப்பதால் நீங்கள் சற்று கவனமாகவும் இருந்தால் மட்டும் பத்தாது, முதலீடு செய்வதிலே ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும். இக்காலங்கள் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் உங்களுக்கு 3ஆம் இடம் ராகு உற்பத்தி செய்வதால் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை மேலும் கூட்டுகின்ற பொழுது உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாக வேண்டிய சந்தர்ப்பம் அமையும். மேலும் 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் துர்க்கையை சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது வணங்கி வர நற்பலன்கள் ஏற்படும். கேது பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் விநாயகரை மாதம் வழிபட்டு வரவும், வாய்ப்பு இருந்தால் ரெகுலராக சர்ச்சுக்கு சென்று வந்தாலும் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.